பள்ளியில் கலரிங் நேரம் ஆரம்பமாகிறது. அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய கிரையான்ஸ் பெட்டியை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டனர். ஆனால் ராமு, ஐயோ, நான் கிரையான்ஸ் எடுத்து வரவே மறந்துட்டேன் என்று கவலைப்பட்டான். அதை கவனித்த ஆசிரியர், குழந்தைகளே, இன்று நாம சாதாரண கலரிங் பண்ண போவதில்ல. நாம போக போற இடம் மாயமான கலர் வேர்ல்ட். குழந்தைகள் கலரிங் வேர்ல்டுக்கு சென்றனர். ஆசிரியர் சொன்னார், இங்கிருந்து குழந்தைகள் மட்டும் உள்ளே போகலாம். ஒவ்வொரு நிறக்கதவும் ஒரு கேள்வி கேட்கும். சரியான பதில் சொன்னா அந்த நிறக்கிரையான் உங்களுக்கே. ராமு என்னால முடியுமா என்று நினைத்தான். முதலில் சிகப்பு நிறக்கதவு தோன்றியது. உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி கேள்வி கேட்கவா இல்ல ஃப்ரூட்ஸ் பத்தி கேட்கவா என்று கேட்டது. குழந்தைகள் எல்லாரும், நாம அனிமல்ஸ் பத்தி தான் நிறைய கதை கேட்டிருக்கோம், அதனால நாம் அனிமல் சொல்லலாம் என்று முடிவு பண்ணி அனிமல்ஸ் என்று ஒரே குரலில் கூறினர். சிகப்பு நிறத்தில் இருக்கும் பூச்சியின் எது என்று கேட்டது. ராமு, இதுதான் கேள்வின்னு தெரிஞ்சிருந்தா பேசாம ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஈஸியா கலர் ஜெயிச்சிருக்கலாம் என்று நினைத்தான். சீக்கிரம் பதில் சொல்லுங்க என்று கதவு அவர்களை அவசரப்படுத்தியது. அப்போது ஒரு சிறிய எறும்பு கதவின் மீது ஏறுவதைக் கண்டு, எறும்பு என்று கத்தினார்கள். கதவு சிரித்தது. சரியான பதில் என்று சொல்லி குழந்தைகளுக்கு பரிசளித்தது. குழந்தைகள் அடுத்த கதவிற்கு முன்னேறிச் சென்றனர். ராமுவின் மனவில் தைரியம் முளைத்தது. குழந்தைகள் நீல நிறக் கதவை வந்தடைந்தனர். நீல நிறக் கதவு அதன் புதிரை கேட்கத் தொடங்கியது. நீல நிறத்தில் நான் இருப்பேன், உலகமெங்கும் பறந்திருப்பேன். அவசரப்பட்டு ராமு கடல் என்று கத்தினான். நான் இன்னும் என் கேள்வியை முடிக்கவே இல்லையே. இன்னொரு முறை தப்பான பதில் சொன்னீங்கன்னா நீங்க போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று கதவு சொல்லிவிட்டு தன் புதிரை தொடர்ந்தது. மீனும் நண்டும் என் நண்பர்கள், ஆறும் இறுதியில் என்னை சேர்ந்திடுமே. நான் யார்? கடல் என்று குழந்தைகள் கத்தினர். அருமை! நீலம் கிரையான் கிடைத்தது. ராமுவின் கவலை மெதுவாக குறைந்தது. பச்சை கதவு அதன் புதிரை கேட்டது. பச்சை நிலத்தில் நான் இருப்பேன், நீரிலும் நிலத்திலும் வாழ்ந்திருப்பேன். சின்ன பூச்சிகள் உறவாகும், தாவி குதித்து சென்றிடுவேன். நான் யார்? குழந்தைகள் யோசித்தனர். முதலை, தவளை இரண்டுமே பச்சை நிறத்தில்தான் இருக்கும். ரெண்டும் நீரிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். ஆனால் தவளைதான் தாவி தாவி குதிக்கும். தவளைதான் பூச்சியை சாப்பிடும். அப்போ சரியான பதில் தவளை. சரியாக சொன்னீர்கள். பச்சை கிரையான் அவர்களிடம் சேர்ந்தது. கருப்பு கதவு தன் புதிரை கேட்டது. கருப்பு நிறத்தில் நான் இருப்பேன், உச்சி பொழுதில் மறைந்து விடுவேன். கொளுத்தும் வெயிலில் என்னை நாடுவர், இருட்டினில் என்னை கண்டால் பயந்து ஓடுவர். ராமு, இந்த புதிர் கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா நம்மனால கண்டிப்பா சரியான பதில சொல்ல முடியும் என்று நினைத்தான். நிழல்தான் சூரியன் உச்சிக்கு வரும்போது மறைந்து போயிடும். வெயில் கொளுத்தும்போது நாம நிழல்ல போய் இளைப்பாருவோம். மீனா கூட இரவுல நிழலை பார்த்து பயந்திருக்கா. அப்போ சரியான பதில் நிழல். சரியாக சொன்னீர்கள். கருப்பு நிற கிரையான்ஸ் கிடைத்தது. ராமு சிரித்தான். வெள்ளை நிற கதவு. குழந்தைகளா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெள்ளை நிறத்தில் இருக்கும் உணவுப் பொருட்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு கிரையான்ஸ் கிடைக்கும் என்று சொன்னது. குழந்தைகள் ஆர்வத்துடன் சோறு, பால், தயிர், மோர், சர்க்கரை, உப்பு என்று கத்தினர். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு கிரையான்ஸ் கிடைத்தது. எல்லா குழந்தைகளும் எல்லா நிறங்களையும் பெற்றுவிட்டார்கள். ராமு மகிழ்ச்சியாக சொன்னான், நான் கவலைப்பட்டேன், ஆனா இப்போ எல்லா நிறமும் என்கிட்ட இருக்கு. அவர்கள் சிரித்துக்கொண்டு பள்ளிக்கு திரும்பினார்கள். வகுப்பறையில் அனைவரும் அழகாக வரைந்தார்கள். ஆசிரியர் மெதுவாக சொன்னார், குழந்தைகளே, ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.